முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளான ஞானேஸ்வர் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தேர்தல் ஆணையத்தில் காலியாக உள்ள 2 பணியிடங்களையும் நிரப்புவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் அடங்கிய 3 பேர் குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளான ஞானேஸ்வரர் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. 1998ஆம் ஆண்டு கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான ஞானேஸ்வர் குமார் ஜம்மு காஷ்மீருக்கு பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் காஷ்மீர் மாநிலத்தை நிர்வகித்த அதிகாரிகளில் ஒருவராக பணியாற்றியுள்ளார். இதேபோல் உத்தராகண்ட் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான சுக்பீர் சிங் சாந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை தலைவராக பதவி வகித்துள்ளார். இதற்கிடையே இந்த 2 பேரின் நியமனங்களையும் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேர்தல் ஆணையர்கள் நியமன குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.